இன்னைக்கு ஆஃபீஸில் போய் வீடியோ போடணும், என்ன கான்செப்டில் போடலாம், அரசியல் களத்தை என்ன போய்க்குன்னு தெரியல. இந்த ஸ்டாலின் வேற வந்தாரான்னு தெரியல. என்ன தலைவா வந்துட்டீங்களா? நான் எப்பயே வந்துட்டேன் தலைவா. என்னங்க எனக்கு முன்னாடி ஆபீஸ்ல உட்காந்துருக்கிறீங்க? என்னவா என்னங்க ஏதோ 12ஆவது பரிட்சை எழுத போறீங்களா? என்னங்க பக்கம் பக்கம் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க? நீங்க வேற இருங்க, நீங்க வேற டிஸ்டர்ப் பண்றீங்க. என்னைய முத பார்த்தா டிபேட்ல கூப்பிடுறாங்க. ஓ டிபேட்டுக்கு போறீங்களா? கையை கொடுங்க. வாழ்த்துக்கள், சூப்பர். என்ன டிபேட்? அதுக்கு தான் நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஆமா, தொலைக்காட்சியில நம்ம பேச போறோம்ல. 12ஆவது படிக்கிறேன் கூட நோட்ஸ் எடுக்க மாட்டேன். சரி, அதனால சரி என்ன டிபேட்? அதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழு வைரல் ஆகுதுல பெருந்தலைவர் காமராஜர். ஆமா அது காமராஜரை புகழ்ந்து பேச போறீங்க. தலைவா, காங்கிரஸ் கட்சியார முட்டு கொடுக்குறாங்கல்ல. யாருக்கு? காமராஜருக்கு. ஆமா, அதுக்குதான் பேச போறேன். காங்கிரஸ் கட்சிக்காரங்க காமராஜருக்கு முட்டு கொடுக்கறத பத்தி நீங்க பேச போறீங்க. முட்டு கொடுக்கறதுக்கு எதிர்த்து பேச போறேன். ஓ, காமராஜருக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க முட்டு கொடுக்கறதுக்கு எதிராக உட்கார்ந்து பேச போறீங்களா? ஆமா, அப்புறம் படிச்சா தான் பேச முடியும். ஓ, காமராஜர் யாரு? காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டுல கொள்கை தலைவர் காமராஜர் தான். அப்ப காமராஜருக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க முட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பேச போறீங்க. பேச போறேன். நம்மள கூப்பிட்டுருக்காங்க, அதுல பேசணும்ல. சரி, தொலைக்காட்சியில பத்தி மக்கள் மத்தியில நம்ம முகம் தெரிய போகுது. அது எதா இருந்தாலும் பேசிட்டு வருவா. பத்த வைக்கிறீங்க. சரி, எஸ்சி எஸ்டி மக்களுடைய 5312 கோடி நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திருப்பி தெரியுமா? அதுக்கு இது வரைக்கும் பேசுறீங்களா? மேல உள்ள முருகேசன் யாரு தெரியுமா தெரியாதா? அவர் திமுக அந்த ஊரு மேலோல முருகேசன் படுகொலை ஆனார்களே 1997. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் மேலோல சுடுகாட்டுக்கு பாதை கிடையாது. திமுகவுடைய பஞ்சாயத்து தலைவராக இருந்து படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த நபருடைய ஊர்லயே சுடுகாட்டு பாதை கிடையாது. கண்ணை திறந்துட்டீங்க தலைவா, கண்ணை திறந்துட்டீங்க. கண்ணை திறந்துட்டேனா? ஆமா, நீ இப்பத்தே கண்ணை திறந்துருக்கீங்க. இதெல்லாம் பேசாம போய் காமராஜருக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க முட்டு கொடுக்குறாங்க கூப்பிடுறாங்க நினைச்சுக்கோ. நான் போக மாட்டேன். நம்ம மக்களுக்காக பேசுவோம். நம்ம பேசுவோம். மேட்டர் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இது ரெண்ட சொன்னீங்க இல்லையா? இப்பத்தே எனக்கு பல மேட்டர் ஞாபகம் வருது. இன்னைக்கு பார்த்தோம்னா வேங்க வேலை பாவம் உள்ள பேசுவான். உள்ள பேசுவான். நிறைய மேட்டர் இருக்குது. எல்லாம் பிரிச்சு மேஞ்சு பேசுவான். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமைக்காலம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். என்ன தலைவா, என்ன நிறைய மேட்டர் வச்சிருக்கீங்க, கண்ணை திறந்துட்டீங்க, நிறைய மேட்டர் பேச போறீங்களா? என்ன மேட்டர் சொல்லுங்க, நாங்களும் கேட்கிறோம். எனக்கு தெரிஞ்சு கல்விக்கண் திறந்த காமராஜர் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு உண்மையா வழங்கிட்டு இருக்காரு தலைவர் காமராஜர் அவர்கள். ஆனா இப்ப என்னுடைய கல்விக்கண்ணா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள 1 நிமிஷத்துல நீங்க திறந்திருக்கீங்க. அதுக்காக நமக்கு வேலை. அதுக்காக நன்றி சொல்றேன். சரி, அதாவது இன்னைக்கு ஐயா சொன்னேன் கல்விண்டா, இன்னைக்கு அலங்காநல்லூர் அப்படின்ற ஒரு அரசு மேல்நிலை பள்ளி இருக்கு. சரி, அந்த அரசு மேல்நிலை பள்ளியில படிக்கக்கூடிய சீர் மரபினர் ஒரு விடுதி இருக்கு, பள்ளிக்கூட விடுதி இருக்கு. சரி, அந்த மாணவர்கள் பார்த்தோம்னா சாப்பாடு தட்டோட வைத்துக் கொண்டு அந்த ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எம்பிசி ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எம்பிசி டிஎன்சி ஹாஸ்டல் க்ளோஸ். எங்க? அலங்காநல்லூர்ல. இதுக்கு மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த கடல் கேசன் அவர்கிட்ட கூப்பிட்டு, அண்ணே நீங்க கலெக்டர்கிட்ட பேசி இந்த கோட்டா தரம்னே ஒரு மனு கொடுத்து இந்த ஹாஸ்டலை இயங்க வைங்கண்ணே அப்படின்றத அவங்க போய் எங்க போய் கொடுக்கலாம்? மத்த யார்ட்டையும் கொடுக்கல, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க கொடுத்திருக்காங்க. கடல் கேசன் என்கின்ற நபர்கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா. அவர் என்ன சொன்னா, யதார்த்தமா வாய்ப்பு இருந்தா நீங்க பேசிருங்க அப்படின்னு நம்ம ஆபீஸ்ல செய்தி கொடுத்து போறாரு. ஆமா. அப்ப இது திராவிட முன்னேற்ற கழக அரசு கல்விக்கு எவ்வளவோ திட்டங்கள் நல்லது செய்து கொண்டிருந்தாலும் கூட, அதாவது ஆல்ரெடி சீர் மரபினர் விடுதி இருக்கு, எம்பிசி விடுதி இருக்கு. அந்த விடுதியில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆல்ரெடி படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்க போய் படிப்பாங்க? இப்போ எம்பிசி மக்களுடைய ஹாஸ்டல் அலங்காநல்லூர் பகுதியில் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுமைக்கும் எத்தனை ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அது எம்பிசி மட்டும் தான் பஞ்சாயத்தா? இல்ல, இது அதை பேசுறதுக்கு தானே சொன்னேன். ஆதி திராவிடர் மக்களுடைய விடுதிகள், அந்த விடுதிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பா பார்த்தோம்னா தமிழகத்துல நமக்கு வினோ அப்படின்னு சொல்லக்கூடிய வினவு வலைத்தள பக்கத்துல போட்டிருந்தாங்க. அதாவது விருதுநகர் மாவட்டத்துல மட்டும் 48 ஆதி திராவிடர் பள்ளி விடுதிகள் அதாவது பள்ளியில மாணவர் விடுதிகள் க்ளோஸ் பண்றாங்க. சிவகங்கை மாவட்டத்துல எனக்கு நேத்து கிடைச்ச தரவுகள் படி ஒரு அதிகாரிட்ட நான் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது ஏறக்குறைய 15 ஆதி திராவிட பள்ளி மாணவியர் விடுதி இந்த வருஷம் சிவகங்கை மாவட்டத்துல
மதுரை மாவட்டத்துல 9 க்ளோஸ் பண்ணிருக்காங்க. 9 க்ளோஸ்க்கு வந்து பரிந்துரை போயிருக்கு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி படிக்கக்கூடிய 10 பேரா இருக்கட்டும், 20 பேரா இருக்கட்டும், அந்த தங்கி படிக்கக்கூடிய அது கல்லூரி மாணவரா இருக்கட்டும், ஹாஸ்டலா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நம்ம பள்ளி மாணவர் விடுதியா இருக்கட்டும், இந்த விடுதியெல்லாம் வந்து மாணவர் சேர்ந்து படிப்பதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க சொன்ன மாதிரி தோழர், இந்த விருதுநகரை இன்னும் கொஞ்சம் நம்ம டீகோடிங் பண்ணி பேச வேண்டிய தேவைகள் இருக்கு. ஆமா, விருதுநகர் மாவட்டத்துல 48 விடுதிகளை வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க. யாரோட? ஆதிதிராவிடர் விடுதிகளை க்ளோஸ் பண்ண போறாங்க. இந்த 48 விடுதிகள் க்ளோஸ் பண்ண போவதற்கு அவங்க என்ன காரணங்களை முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அரசாங்கத்தினுடைய சூழ்ச்சிகள் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஆமா, 1960 வந்து அரசாங்கம் வந்து இந்த விடுதிகளுக்கு வந்து ஒரு விதிமுறைகள் கொண்டு வராங்க. என்ன விதிமுறைகள்னா, ஒரு ஹாஸ்டல் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த ஹாஸ்டலுடைய சுற்றுவட்டார பகுதி வந்து 5 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற மாணவர்கள் தான் அந்த ஹாஸ்டல்ல வந்து படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விதிமுறை வந்து இருக்குது. ஆனா சமீபத்துல நம்ம தமிழக அரசாங்கம் என்ன விதமான விதிமுறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது 5 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து மாணவர்கள் ஒருவேளை இந்த விடுதிகளை படிக்க வரல அப்படின்னா 5 கிலோமீட்டருக்கு உள்ள வந்து அப்ளை பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒரு விதிமுறை வந்து கொண்டு வராங்க. ஆனா இந்த அதிகாரிகள், விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியரும் சரி, அதே மாதிரி ஆதிதிராவிடர் அந்த பொறுப்பாளரும் சரி, அந்த அதிகாரியும் சரி, அவங்க என்ன பண்றாங்கன்னா 1960 அந்த விதிமுறையை காரணம் காட்டி யாருமே வந்து இந்த பள்ளிகள்ல படிக்கல, இந்த விடுதிகளை படிக்கல, சேரல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சு தான் என்ன பண்ணிருக்காங்க, நாங்க 48 விடுதிகளை க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 48 விடுதிகள்ல யாருமே சரியா படிக்கல, மாணவர் சேர்க்கை கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க தெரியுமா, அதுவே பொய். தங்கி இருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு என்ன டேட்டா, எப்படி தங்கி இருக்காங்கன்றத நம்ம உறுதிப்படுத்துறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்துல நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் பயோமெட்ரிக் சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. குறிப்பா அது வந்து ஆதிராடாஸ்ல மட்டும் இருக்கு. ஆமா இருக்குது. அந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்துல அந்த 48 விடுதிகள்லயுமே வந்து மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஆனா இவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல அங்க யாரும் படிக்கல, சரியா படிக்கல, ஆட்கள் கம்மியா இருக்காங்க, சரியா படிக்கல, யாரும் தங்கல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, அரசாங்கத்துடைய சூழ்ச்சியின் மூலமாக அந்த 48 விடுதிகள் வந்து பொருளாதாரத்தை காரணம் காட்டியோ இல்லாட்டி நிதி ஒதுக்கணுமே அப்படின்ற மாதிரி காரணம் காட்டியோ அதை க்ளோஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரிதான் நாம சொல்லல. விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற ஆதிதிராவிடர் விடுதிகளுடைய ஒரு பொறுப்பாளர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பதிவு பண்ணிருக்காரு. டவுட்னா வினவு வலைத்தள பக்கத்தை எடுத்து பாத்துக்கங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா தரவுகள், இதே மாதிரிதான் சிவகங்கை மாவட்டத்துல 15 அதாவது வந்து பள்ளி மாணவியர் விடுதி வந்து க்ளோஸ்டுக்கு வந்து எழுதி பரிந்துரையில இருக்கு. குறிப்பா வந்து அது இடைக்காட்டூர் நினைக்கிறேன், இடைக்காட்டூர், சூரணம், இந்த மாதிரி சருகணி நிறைய ஊர் சொன்னாங்க. அந்த ஊர்வெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனா வந்து பார்த்தோம்னா அதாவது கொத்த ஆதிராட மக்கள் வாழுகின்ற இடத்துல ஒரு ஹாஸ்டல் இருக்கு. சரி, 5 கிலோமீட்டருக்கு அப்பால் சேரல அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து அந்த மக்கள், ஏழை மக்கள் இருக்க மாட்டானா? இருப்பாங்கல்ல. அலங்காநல்லூர் அப்படி இல்லைனாலும் கூட நீ போய் மார்க்கெட்டிங் பண்ணணும்ல. ஆமா, நீ போய் மக்கள்கிட்ட பேசணும்ல. நீங்க பிரைவேட் கல்லூரிக்கார என்ன பண்றான், பிரைவேட் விடுதிகள் என்ன பண்றாங்க, எப்படியாச்சும் வந்து ஹாஸ்டலுக்குள்ள ஆளை கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக அவன் என்ன பண்றான், ஊர் ஊரா போறான், துண்டறிக்கை கொடுக்கறான், மாணவர்கள் சந்திக்கிறான், உங்க வீட்டுல எத்தனை பேருக்கு கேட்கிறான், கேட்டு உள்ள சேர்ப்பதற்கான வேலையை பாக்குறான். அப்ப அரசாங்க அதிகாரிகள் இந்த விடுதிகள்ல மாணவர்கள் இல்ல அப்படின்னா ஒவ்வொரு ஊரா போய் தேடி போய் பணி செய்வதில் உங்களுக்கு என்ன தேக்கம்? இந்த தேக்கம் சொல்றீங்க இல்லையா? இப்ப இந்த சிஸ்டத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகங்கை மாவட்டத்துல அந்த ஹாஸ்டல் இருக்குன்ற அந்தந்த ஊர்களே வந்து பெரும்பான்மையா வந்து ஆதிராட மக்கள் வாழ்றாங்க. ஆதிராட மக்கள்னா பறையரா இருக்கலாம், தேவேந்திரோட இருக்கலாம், அருந்தியரா இருக்கலாம். இந்த மக்கள் அவங்களே தங்கி படிக்கிறதுக்கு ரொம்ப ஏழ்மையில வாழ்றாங்க. இதுதான் பெரிய சிக்கல். ஏன் அந்த மக்கள் அங்க தங்கி படிக்க கூடாது? நீ ஏன் அதுக்கு அதை பரிந்துரை பண்ண கூடாது? இது இந்த மக்களுடைய ஃபண்டு தானே. 5 கிலோமீட்டருக்கு சுற்றளவுக்கு அப்பா இந்த ஜியோ இப்ப ஃபாலோ பண்றான். அதாவது இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாம இருந்துட்டு இந்த 5 கிலோமீட்டருக்கு சுற்றளவுல பின்னாடி இருக்கவனே சேரணும்டா, அந்த மக்கள் சேர முடியாம போகுது. ஆனா அங்கே அந்த மக்கள் வந்து காலங்காலமா அங்கே படிச்சுட்டே வந்திருக்காங்க. இந்த நடைமுறையினால வந்து மாணவர்கள் சேர்க்கை வந்து குறைவா இருக்கு. விருதுநகர்ல மட்டும் 48 அப்படின்னா தமிழ்நாடு முழுமைக்கும் இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒண்ணுமே இல்ல. அலங்காநல்லூர்ல ஒரு மேல்நிலை பள்ளிக்கூடம் இருக்கு, பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கூடம் இருக்கு, ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கூடம் இருக்கு, 6ஆவது வந்து இருக்கு. இங்க இருந்து கரெக்டா 5 கிலோமீட்டர்ல பாலமேட்டுல மேல்நிலை பள்ளிக்கூடம் இருக்கு. பாலமேட்டுல இருந்து 3 கிலோமீட்டர்ல வெள்ளையம்பேட்டுல மேல்நிலை பள்ளிக்கூடம் இருக்கு. வெள்ளையம்பேட்டுல இருந்து முடுவாரோட்டு 2 கிலோமீட்டர்ல மேல்நிலை பள்ளிக்கூடம் இருக்கு.
இதுல எந்த 5 கிலோமீட்டர் சுற்றுலா விரிவுக்கு அப்புறம் சேர்க்க முடியும்? அப்ப பள்ளிக்கூடமே வந்து 3 கிலோமீட்டர் சுற்றுலா நீ கட்டிட்ட. அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆதிவாட மக்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த அந்த ஊர்க்காரனே வந்து தங்கி படிப்பு ஏழ்மை மாணவன் இருப்பான்ல, அப்பாவை இழந்தவன் இருப்பான், அம்மாவை இழந்தவன் இருப்பான், அவன் எல்லாம் படிக்கலாம்ல, பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கேன் படிக்கலாம்ல. அதுக்கு ஒரு ஜீவோ போடக்கூடாது. நம்ம கேட்போம் கேட்க மாட்டோமா? கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நம்ம விருதுநகர் மட்டும் வச்சு பேசுவோம், ஆனா தமிழ்நாடு முழுக்க ஏறக்குறைய ஒரு 500 ஹாஸ்டல் கூட்ட போறாங்கன்ற மாதிரி செய்தி இருக்கு. பிசி ஹாஸ்டலும் சரி, எம்பிசி ஹாஸ்டலும் சரி. அதே மாதிரி ஆதிவாட இதுல அதிகமான ஹாஸ்டல் வந்து பூட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய இடம் பூட்டி இருக்க ஹாஸ்டல் வந்து ஆதிவாட ஹாஸ்டல். ஆமா. இப்ப இந்த நம்ம விருதுநகர் மையப்படுத்தி பேசுவோமே, 48 ஹாஸ்டல் பூட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள். அப்ப அந்த 48 ஹாஸ்டல்ல வந்து விடுதிகள்ல பணி செய்கின்ற அந்த வேலையாட்களுடைய நிலைமை என்ன ஆகுது? இப்பதான் இந்த பாயிண்ட்டுக்கு வர்றீங்க. என்ன ஆகுது? இல்ல, நீங்க 48 ஹாஸ்டல் வேலை பண்ணி இப்ப தாங்க சமூக நீதி விடுதின்னு மாத்திருக்காங்க. இந்த சமூக நீதி விடுதின்னு மாத்துறதுனால யாருக்கு பாதிப்பு? ஆதி ஏன் சொல்லிக்கிறேன், ஆதி திராவிட மக்கள் தான் பாதிப்பு. எப்படி பாதிப்புனா, ஆதி திராவிடர் பள்ளிக்கூடமா இருக்கட்டும், ஆதி திராவிட கல்லூரி விடுதியா இருக்கட்டும், அதே மாதிரி ஆதி திராவிட பள்ளி மாணவ மாணவியர் விடுதியா இருக்கட்டும், அந்த விடுதிகள்ல ஆதி திராவிடர் மட்டும்தான் பணியில் அமர்த்தப்படும். இதுக்காக கேஸ் போட்டு ஜீவோவே வாங்கியிருக்காங்க யாரு? இந்த ஆதி திராவிட மக்கள். அப்ப சமூக நீதி விடுதின்னு மாத்துறது மூலமாக யாருடைய வேலை பறிபோகிறது? ஆதி திராவிட மக்களுடைய வேலைகள் பறிபோகிறது. ஆதி திராவிடர் மக்களுடைய வேலைகள்ல வந்து வேறொருத்தவங்க வந்து பணி செய்வதற்கும் கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. வாய்ப்பு அப்படித்தான் இருக்கு. ஏன்னா நீ பிற்படுத்தப்பட்ட ஹாஸ்டலா இருக்கட்டும், அதே மாதிரி கல்லர் விடுதியா இருக்கட்டும், எல்லா விடுதியும் சமூக நீதி விடுதினா அப்ப எல்லாத்துலயுமே டிரான்ஸ்பர் வந்துரும்ல. ஆமா. அப்ப வந்து நீ அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் வந்து 100க்கு தானே நீ வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவா. அப்ப ஆதிதிராவிட பள்ளிக்கூடத்துல ஆதிதிராவிடர் வந்து வேலை பார்க்க முடியாத சூழல் ஏற்படும். கல்லர் விடுதியில கல்லர் வேலை பார்க்க முடியாத சூழல் ஏற்படும். எம்பிசி ஹாஸ்டல். அந்த மக்களுக்கான வாய்ப்பை வந்து யார் பறிக்கிறா? ஆமா. இப்ப இதுல வந்து தோழர், இவங்க சமூக நீதி விடுதிகள் அப்படின்ற மாதிரி பேர் மாற்றம் செஞ்சது வந்து ஒரு வகையில வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம் தான். ஆமா. ஏன்னா வந்து இப்ப சமூக நீதி விடுதி அப்படின்னு பேரை மாத்திட்டாங்க அப்படின்னா அந்த விடுதிகள்ல வந்து எல்லாருமே போய் தங்கி படிக்கலாம். அங்க ஒரு சமத்துவங்கள் வந்து உருவாகும். சோ இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் பாக்குறப்ப எல்லாருமே மிங்கிள் ஆவாங்க. சமூக நீதினு சொல்லி வச்சிட்டோம்னா எல்லாரும் மிங்கிள் ஆவாங்க. நம்ம அந்த ஒரு கண்ணோட்டத்துல வரவேற்கலாம். பட் இருந்தாலும் திமுக அரசாங்கம் என்ன பண்ணும்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான விடயங்கள்ல வந்து வெள்ளை அறிக்கை விடணும், அதே வேளை வந்து அரசாணைகள் வந்து வெளியிடணும். இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான், ஒரு 500 ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னா, அப்ப அந்த 500 ஹாஸ்டல்ல வந்து சமூக நீதி விடுதின்னு மாத்திராங்க அப்படின்னா, அந்த 500 ஹாஸ்டல்ல வந்து ஒரு 250 ஹாஸ்டல் வந்து ஆதி திராவிட ஹாஸ்டல், ஒரு 250 ஹாஸ்டல் வந்து ஒரு பிசி எம்பிசி மக்களுடைய ஹாஸ்டல் அப்படின்னா, அப்ப 100க்கு 50 நபர்கள் வந்து இந்த கம்யூனிட்டிக்காரங்க தான் வேலை பார்க்கணும், 100க்கு வந்து 50% வந்து இந்த கம்யூனிட்டிக்காக தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான சட்ட திட்டங்கள்ல திமுக அரசு வந்து அவங்க வந்து இது ஒரு ரைட்டப் எழுதணும். வாய்ப்பு இல்லை. அது வரைக்கும் இந்த வரைக்கும் எழுதல. அதுக்கான ஸ்கீம் டிரான்ஸ்பரன்சியா இல்ல. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? சமூக நீதி விடுதியில ஒரு சிக்கல் இருக்கு. பேருக்கான சிக்கல் இல்ல. ஆதி திராவிடர் மாணவியர் விடுதி அப்படின்னா அதுல எத்தனை பேர் சேருவான்? 60 போஸ்ட் வச்சுக்கிறோம், 100 வேக்கண்டே வச்சுக்கிறோம். ஒரு ஹாஸ்டல்ல சேர்றான், ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில சேர்றான். ஆதி திராவிடர் 90 பேர் சேர்க்கலாம். வேற வந்து பார்த்தோம்னா ஒரு 10% வந்து ஒரு எம்பிசி சேர்த்துக்கலாம், அதுக்கடுத்து ஓபிசி சேர்த்துக்கலாம். ஆனா 90 பேர் ஆதிதிராவிட மாணவன் படிப்பான். ஆனா சமூக நீதி விடுதி வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிசர்வேஷன் என்ன ரிசர்வேஷன் இருக்கோ 69 விழுக்காடு அடிப்படையில் அந்த ஹாஸ்டல்ல சேர முடியும். அதைத்தான் நான் சொல்றேன். இது ஒரு இழப்பு, ஆதிதிராவிட மக்களுக்கு பெரிய இழப்பு. எப்படி இழப்புனா, ஏன் பேர் வந்து நீ வைக்கிறது பிரச்சனை இல்லை. அப்ப 90 பேர் படிக்கக்கூடிய ஆதிதிராவிட மாணவர்கள் வந்து 18 பேர் சமூக நீதி விடுதியில சேர முடியும். நான் அதைத்தான் ஆரம்பத்துல சொன்னேன். அதாவது சமூக நீதி விடுதின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணதான நோக்கம் வந்து ஒரு சரியான நோக்கம் தான், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் அதற்கு கீழே இருக்கிற இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான விடயங்களை வந்து மாணவர் சேர்க்கையிலுமே வந்து படிக்க முடியாது. திமுக அரசாங்கம் என்ன பண்ணுனா, நீங்க வந்து கொண்டு வந்ததோட சேர்த்து அந்த சம்பந்தமான நீங்க சட்ட திட்டங்களையும் வகுத்திருக்குன்னு சொல்ல வரணும். வகுத்திருக்க மெயினா வந்து மாணவர் பயங்கர பாதிப்பு இருக்குங்க. நான் ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிசி மாணவர்னா பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வந்து இத்தனை % வந்து பிற்படுத்தப்பட்ட ரேஷியோ இருக்கும். அது 60க்கு மேல இருக்கும், 70க்கு மேல இருக்கும். அதுல வந்து எஸ்சி இத்தனை சேர்த்துக்கலாம், எம்பிசி இத்தனை ரேஷியோ இருக்கும். எஸ்சி ஹாஸ்டல்ல வந்து பார்த்தோம்னா குறிப்பா வந்து ஆதரவு 10% மட்டும் தான் எம்பிசி பிசியை போட முடியும். 100 பேர்ல 90 பேர் எஸ்சி மாணவர்கள் தான் படிக்க வைக்க முடியும், மாணவர் அப்படிதான் படிக்க முடியும். இப்ப சமூக நீதி விடுதின்னு வரும்போது வந்து 19 பேர் தான் படிக்க முடியும் எஸ்சி எஸ்டி. அப்ப யாரு வந்து இழக்கப்படுற? அதிக ஹாஸ்டல் ஆதிதிராவிட ஹாஸ்டல் தான் இருக்கு. அப்ப இழப்பு வந்து ஆதிதிராவிட மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து தங்கி படிக்கிற அந்த வாய்ப்பு பறிபோகுதுல. ஆமா. அப்ப வந்து வேலை வாய்ப்பு விடயங்கள்லயுமே வந்து பறிபோகிற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து மாணவர்கள் தங்கி படிக்கிறதுலயும் கூட இங்க வந்து பிரச்சனை இருக்கு. இந்த ரிசர்வேஷன்ல வந்து சமூக நீதி விடுதியின் பேர் மாத்திரம் தப்பு கிடையாது. அப்ப இதுக்கான சட்ட திட்டங்களை வகுத்திருக்கணும். நீங்க என்ன பண்ணிக்கணும்னா சமூக நீதி விடுதி பேர் மாத்தி. தோழர்,
இதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே வந்து ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்ணாங்கடா, ஏடி வெல்ஃபேருக்கு வந்து ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து மத்திய அரசு யாருக்கு ஃபண்ட் அனுப்புவாங்க, அந்த ஃபண்டை யார் எப்படி செலவு பண்ணுவாங்க, இது பெரிய சிக்கல் இருக்குல்ல. இதை எந்த துறைக்கு கொண்டு வர போறாங்க, அதுக்கு எதுக்குமே ஒரு விடயம் நமக்கு தெரியல. அதுக்கெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியது திமுகவுடைய பொறுப்பு. கண்டிப்பா. அதுல இன்னொரு விஷயம், ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னா, நான் வந்து குறிப்பா வந்து பார்த்தோம்னா அயோத்தியாச பண்டிதர் அவர் இருக்காரு இல்லையா, 1886 இருந்து 1892, அது இந்த காலகட்டத்துல அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் வந்து இவங்கதான் வந்து பார்த்தோம்னா ஆதி திராவிடர்கள் அப்படின்றத கொண்டு வராங்க. ஆக்சுவலா சாதி பேரே கிடையாது. ஆமா, சாதி பேரே கிடையாது. அது வந்து அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அசல் திராவிடர் அப்படின்றதையும் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாரு. அதுக்கடுத்து சாதியற்ற தமிழர்கள் அப்படின்றதையும் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாரு. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் தான் வந்து திராவிடர்கள் அப்படின்றத வந்து இந்த வார்த்தையை உருவாக்கியவர்கள் இந்த மக்கள். ஆமா, புரியுதுங்களா? இது வந்து பார்த்தோம்னா இந்த துறைக்கு வந்து ஆதி திராவிட துறையே கிடையாது. திமுகவே வந்து ஆதி திராவிடர்கள் அப்படின்னா வந்து சாதிக்கானவர்கள் கிடையாதுன்னு தானே சொல்றாங்க. சாதியற்றவர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சட்டமாக்குறதுக்கு ரெட்டமலை சீனிவாசன் சட்டம் மேல ஒரு பாடுபட்டிருக்காரு. MC ராஜா மேல இருக்கிற காலத்துல அதை வந்து கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அதாவது தேவேந்திர குல வேளாளரா இருக்கட்டும், பறையரா இருக்கட்டும், அருந்தியரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து ஒரு ஆதி திராவிடரா வந்து ஒரு யூனிட்டியா இருக்கணும் அப்படின்றத அதை கொண்டு வராங்க. இந்த பேரை வந்து நடைமுறைப்படுத்தல, நடைமுறைப்படுத்திட்டாங்க. படுத்தினாலும் கூட வந்து இந்த டிபார்ட்மெண்ட், இன்னைக்கு ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, இந்த டிபார்ட்மெண்ட் பேர் இருந்துச்சா, இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆதி திராவிடன்ற பேர் கிடையாது, டிபார்ட்மெண்ட் கிடையாது, விடுதிகள் கிடையாது. அதுல ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்ற துறையே வந்து 1989க்கு முன்னாடி கிடையாது. ஹரிஜன விடுதி அப்படின்றா அது பேரு. கல்லூரி விடுதி மாணவர் படிக்கிறாங்களே, எஸ்சி ஹாஸ்டல், அதெல்லாம் ஹரிஜன் விடுதி தான். ஆனா வந்து அதை யாரு பேர் மாத்தினது? தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் ஒரு 1989 என்ன முதலமைச்சரான உடனே ஹரிஜன வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத வந்து அவரு ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மாத்திர பெருமை வந்து மகத்தான தலைவர், சமத்துவ பெரியார் டாக்டர் கலைஞர். அவருக்கு தெரிஞ்சிருக்கு அயோத்தியாச பண்டிதருடைய அறிவையும் ரெட்டமலை சீனிவாசனுடைய அறிவையும் யூட்டிலைஸ் பண்ணி இந்த மக்களை வந்து ஆதி திராவிட நலத்துறை அப்படின்ற ஒரு துறையை உருவாக்குறாரு. அப்ப வந்து இன்னைக்கு சமூக நீதி விடுதின்னு மாத்துறது வந்து நீங்க வந்து தலைவர் கலைஞரை கொஞ்சம் வருத்தப்படுத்துற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா. சோ அத வந்து திமுக அரசு வந்து பரிசீலனை பண்ணுமா தெரியாது. திமுக அரசாங்கம் வந்து சமூக நீதி விடுதி அப்படின்ற மாதிரி பேர் மாற்றியதற்கான நோக்கம் வந்து சரியான நோக்கமாக இருந்தாலும் கூட இது பல்வேறு சில சிக்கல்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து ரெட்டமலை சீனிவாசனுடைய அந்த ஒரு ஆதி திராவிடன் சொல்லாடல்களையும் அயோத்தியாச பண்டிதருடைய அந்த சொல்லாடல்களையுமே வந்து ஏதோ ஒரு இருட்டடிப்பு செய்யற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண முடிகின்றது. ஏன்னா வந்து இது ஆதி திராவிடன்றது வந்து நடைமுறையில வந்து ஆதி திராவிடர் அப்படின்றாலே வந்து அது பறையர்கள் அப்படின்ற மாதிரி வருதுன்றாலும் கூட ஆதி திராவிடர் அப்படின்றதுக்கான விளக்கமே வந்து சாதியற்றவள் தான் அப்படின்னு சொல்லி நாம சொல்லல. அயோத்தியாச பண்டிதர் சொல்றாரு, நம்ம கலைஞர் அவர்களும் சொன்னாரு, இன்னைக்கு திமுகவும் சொல்லிக்க இருக்காங்க. ஏன் திமுகவுடைய இயக்கத்தினுடைய பேரே திராவிட முன்னேற்ற கழகம் தானே, எப்படி சாதியா இருக்க முடியும்? இருக்காது. அதனால வந்து இந்த விடயத்துல நம்ம திராவிட கொஞ்சம் அதிருப்தி இல்ல. நீ சொன்னீங்க இல்லையா, திராவிடர் அப்படின்றாலே சாதியற்ற தமிழர் என்றுதான் பொருள் போடும். ஆமா. சோ அதனால வந்து எல்லாரும் மிங்கிலாய் படிக்கொண்டிருக்கா பெயர் மாற்றம் செய்தாலும் கூட, பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஒரு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துலதான் இருக்கிற மாதிரி லைட்டா ஃபீல் பண்றோம். பல்வேறு சிக்கல் இருக்கு, சிக்கல்களோட இருக்குது. ஆதிராட மக்களும் கல்லர் கல்லர் விடுதி இருக்கு இல்லையா, கல்லர்ன்றது ஓப்பனாவே வந்து அது வந்து இல்ல சாதிப்பரா இருந்தாலும் அந்த மக்கள் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆனாங்க அந்த துறை கொண்டு வராங்க. அப்ப அந்த மக்கள் வந்து வேலை வாய்ப்பும் பறிபோகுது. அந்த மாணவர்களும் அங்க தங்கி படிக்கிற 90% படிக்கிறவன் 10% தான் வேற சேர முடியும், அதுவும் பறிபோகுது இல்ல. அப்ப இப்படி ஆதிதிராவிட மாணவர்களும் குறிப்பா வந்து நம்ம சொல்லக்கூடிய கல்லர் அந்த மக்களும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கிறார். ஆமா. சோ வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளவு விடயங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம விவாதிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பட் இருந்தாலும் பார்ப்போம், அரசியல் களத்துல வந்து இந்த கலை யதார்த்தம், இன்றைய கால யதார்த்தத்தை மையப்படுத்தி சமூக நீதி விடுதிகள் மாத்தி இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு எதிர்காலத்துல கை கொடுக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் முனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.